திடீர்னு தேவைக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது போனை சார்ஜ் பண்ண மறந்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பவர் பேங்க் உங்களுக்கு கிடைக்கும். இது வழக்கமான பவர் பேங்க் கிடையாது. இந்த பவர் பேங்க்ல உங்களுக்கு 45 வாட்கான பிடி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பிடி சார்ஜிங் உங்க போன்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரியான போன்ஸுக்கு இந்த பவர் பேங்க் ஒரு சரியான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம QC சார்ஜிங் வழியா 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா போனுக்குமே இந்த பவர் பேங்க் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பவர் பேங்க் வச்சு ஒரே டைம்ல 3 டிவைஸை சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட TWS ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி விஷயங்களையும் இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க்ல உங்களுக்கு 10,000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இது நல்லா காம்பாக்டா இருக்கு. எடுத்துட்டு போறதுக்கும் ஈஸியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல கிரிப்பா இருக்கிற மாதிரி தான் இதோட டிசைன் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற பவர் பட்டனை இங்க பிரஸ் பண்ணிட்டு இங்க எவ்வளவு பேட்டரி லெவல் ரிமைனிங் இருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல பாத்துக்கலாம். பக்கத்துல இருக்கிற இந்த கிரீன் லைட் எரியறது மூலமா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த பவர் பேங்க்கு மேல இங்க ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஈஸியா கேரி பண்ண முடியும். ஆனா கேரி பண்றதுக்காக மட்டும் இதை கொடுக்கல. இதுல உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைப் சி கேபிள் நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பவர் பேங்க்ல உங்களுக்கு ஆட்டோ டிடக்ஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா மத்த பவர் பேங்க் அதாவது 10,000 mAh இருக்கிற மத்த பவர் பேங்க் சார்ஜ் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் வரலியமான டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் பவர் பேங்கை சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரம் 18 நிமிஷம் வரலியமான டைம் தான் எடுத்துக்குது. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த பவர் பேங்கை 50% சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 33 நிமிஷம் வரலியமான டைம் மட்டும்தான் எடுத்துக்குது. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த பவர் பேங்கோட எஃபிஷியன்சியை செக் பண்றதுக்காக நம்ம மத்த டிவைஸை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 6500 mAh டெக்னோ போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிக்குது. அது மட்டும் இல்லாம ஓப்போட ரெனோ 13 0ல இருந்து 21% வரலியமான சார்ஜிங்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இதோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணும்போது அரௌண்ட் 76% வரலியமான எஃபிஷியன்சி கிடைக்குது. இது இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஒரு டைம் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்றீங்கன்னா அதை வச்சு 7600 mAh சப்போர்ட் பண்ற ஒரு போனை வந்து நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல இம்ப்ரெசிவான ரிசல்ட்டா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம சேஃப்டிக்காக உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட், ஓவர் கரண்ட், ஓவர் டெம்பரேச்சர், ஓவர் வோல்டேஜ்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த பவர் பேங்க் வழியா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இதோட பிரைசிங் வரும்போது இந்த பர்டிகுலர் பவர் பேங்க் இப்ப அமேசான்ல 2000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 10,000 mAh பவர் பேங்க்குக்கு இது வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இதே பர்டிகுலர் ஸ்பெக்கோட உங்களுக்கு 20,000 mAh பவர் பேங்க் 2,500 ரூபாய்க்கு அமேசான்ல கிடைக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்குமே இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையில்லைன்னா தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.